பட்டணம் காப்பாற்றப்படணும், இந்த கிராமம் காப்பாற்றப்படணும், என்னுடைய மாநிலம் காப்பாற்றப்படணும், நான் வாழ்கிற என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் காப்பாற்றப்படணும். விசுவாசிக்கிறவங்களால தான் ஜெபிக்க முடியும். கர்த்தர் எனக்கு செய்வாருன்னு நம்புறவங்களால மட்டும்தான் தினந்தோறும் சர்ச்சில் ஜெபம் வச்சா வந்து முழங்கால் படிடும். கலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறவரே, நாள்தோறும் புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புகிற அன்பு தெய்வமே, இந்த மனமகிழ்ச்சியான உயிர்த்தெழுந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் பாராட்டின உடைய எல்லா கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் வெறுமையான பாத்திரங்கள் அப்பா. ராஜா, நீர் எங்களை நிரப்பி அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுக்கு தேவையான நம்முடைய பரலோக வார்த்தையினால எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மனுஷ சத்தத்தை அல்ல சுவாமி, ஆண்டவரே உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும் அப்பா. எங்களோடு கர்த்தர் பேசுங்க. அருமை இரட்சகர் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹாலண்ட் தேசத்திலே ஒரு அழகான சின்ன கிராமம். அந்த கிராமம் ஒரு சிறிய ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் அந்த கிராமம் அமைந்திருக்குது. தினந்தோறும் ஜனங்கள் அந்த ஆற்றை கடந்து தான் அடுத்த இடத்துக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், அவங்க வேலைகளுக்கு போகணும், எல்லாவற்றுக்கும் அந்த ஆற்றை கடந்து அவர்கள் போய் வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஒரு சின்ன பையன் பீட்டர் தன்னுடைய ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறான். இருட்டிருச்சு, மழை வர மாதிரி இருக்குது. திடீரென்று பார்த்தால் அந்த ஆற்றை சுற்றி போட்டிருந்த ஒரு பெரிய மண் மேடு, அதுதான் அந்த கிராமத்துக்குள்ளே வெள்ளம் வந்தால் உள்ளே வராமல் தடுக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு அந்த கிராமத்திற்கு. அந்த கரையில் நடுவில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்து தண்ணி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறத அந்த சின்ன பையன் பார்க்குறான். பீட்டர் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கிறான், ரொம்ப குட்டி பையன். அதை பார்த்ததும் அவன் நினைக்கிறான், இப்பொழுது நான் இதை பார்க்காம வீட்டுக்கு போயிட்டேன்னா நைட்டில் மழை வந்து தண்ணி நிறைய வரும்பொழுது இந்த ஓட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இந்த தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்து என் வீடு அழிஞ்சு போயிடும், என்னுடைய சித்தப்பா வீடு அழிஞ்சு போயிடும், என் மாமா வீடு அழிஞ்சு போயிடும், எங்கள் சொந்தக்காரங்க வீடு, எங்கள் கிராமம் முழுவதுமே தண்ணீரில் முழுகிடுமே என்று சொல்லி தன்னுடைய சின்ன விரலை வச்சு அந்த ஓட்டையை அடைச்சி பார்க்குற முடியல. அவன் கையில் ஒரு கர்ச்சீஃப் இருக்குது, அதை தன்னுடைய கையில் விரலில் சுற்றி அந்த ஓட்டையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். அவன் அப்படி வச்சதும் அந்த கசீர தண்ணீர் அப்படியே நின்று விட்டது. அவன் நினைக்கிறான், யாராச்சும் இந்த பக்கம் வருவாங்க, யாராச்சும் வருவாங்க, அப்போ நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இந்த காரியத்தை சொன்னால் பெரியவங்க பார்த்துக்குவாங்கன்னு. மணி 6 ஆயிடுச்சு, 7 ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு. பீட்டர் கத்துறான், ஹெல்ப் 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 கத்துறான், யாராச்சும் உதவிக்கு வாங்க, உதவி உதவி. யாருமே வரலை. மணி 9 ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு. ஒரே குளிர், மழை லேசாக வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் நரிகளுடைய சத்தம், நாய்களுடைய சத்தம். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யாராச்சும் வருவாங்க, யாராச்சும் வருவாங்கன்னு பார்க்குறான், யாருமே வரலை. இரவு முழுவதும் தன்னுடைய கையில் அந்த கர்ச்சீஃபை மாட்டிக்கிட்டு அந்த ஓட்டைக்குள்ளே கையை வச்சு அந்த விரலை வச்சு அடைச்சவன் அப்படியே வச்சு நைட்டு ஃபுல்லாக அதுலேயே அப்படியே தூங்கிட்டான். ஒரே குளிர், நடுக்கம். நைட்டெல்லாம் அந்த ஃபேமிலி, அவங்களுடைய குடும்பத்தார், அந்த ஊராரெல்லாம் பிள்ளைய தேடுறாங்க. எங்கே போயிட்டான், ஸ்கூலுக்கு போயிட்டான், வரலையே. எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. நைட்டு அவங்களும் தூங்கலை. ஆனால் இந்த இடத்துல வந்து யாரும் அவனை செக் பண்ணல. எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க. ஒருவேளை இவன் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்திருப்பானா, இங்கே இருப்பானா, அங்கே இருப்பானான்னு தேடுறாங்க. எங்கேயுமே பீட்டர் இல்லை. விடியற் காலம் எழுந்து சில பேர் வேலைக்காக கடந்து வரும்போது அந்த இடத்துல பீட்டர் இன்னமும் கையை வச்சுட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான், ஹெல்ப் ஹெல்ப். அதை பார்த்ததும் அந்த ஜனங்களெல்லாம் ஓடி அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த ஓட்டையை அடைச்சி அவனுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களாம். அந்த கிராம மக்களே பீட்டரை கொண்டாடுனாங்களாம். இந்த குட்டி பையன் மாத்திரம் நைட்டு இந்த வேலையை செய்யாமல் இருந்தன்னா உண்மையாகவே இந்த ஓட்டை பெருசாகி நம்ம கிராமமே அழிஞ்சு போயிருக்குமே. ஒரு குழந்தையினுடைய ஒரு சின்ன செயல் இன்றைக்கு இந்த கிராமத்தையே காப்பாற்றிச்சேன்னு சொல்லி அந்த ஹாலண்ட் அரசாங்கம் அந்த குழந்தையை கௌரவப்படுத்த அவங்களுடைய பீச்சில் ஒரு அந்த குழந்தை எப்படி அந்த ஓட்டையில் கை வச்சு அடைச்சிருந்தானோ அதே மாதிரி ஒரு சிலையை வடைச்சி இன்றைக்கும் ஹாலண்ட் தேசத்தில் இருக்கிற பீச்சில் அந்த பிள்ளையை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே,
இன்றைக்கு கோடான கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாம் வாழ்கிற இடங்களிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம், எப்படி ஆகிலும் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாவது ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது கர்த்தருடைய அன்புக்குள்ள ஜனங்கள் வர வேண்டும் என்று சொல்லிதான் அந்த ஒரு சிறுவனை போல இவ்வளோ பேர் காப்பாற்றப்படணும். அப்பா, இந்த பட்டணம் காப்பாற்றப்படணும், இந்த கிராமம் காப்பாற்றப்படணும், என்னுடைய மாநிலம் காப்பாற்றப்படணும், நான் வாழ்கிற என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் காப்பாற்றப்படணும், என் தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நீங்கள் முடக்கிற உங்கள் முழங்கால்கள் அந்த தேசத்தையும் நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களையும் காப்பாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னை கேட்கிற தேவஜனமே, என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு The Prayer of Jabez. The Prayer of Jabez. யாபேசினுடைய ஜெபம். யாபேஸ் உடைய ஜெபம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளாகம புஸ்தகத்தை வாசிச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி உங்களுடைய பைபிள் ரீடிங்கில் எவ்வளோ பேர் வாசிச்சிருக்கிறீங்க நாளாகம புஸ்தகத்தை? இந்த நாளாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வரைய நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் பெயர்கள் மட்டும் ஏறக்குறைய 600 பெயர்கள் மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கு ரொம்ப ஒரு போர் அடிச்சிடும், ரொம்ப உங்களுக்கு வாசிக்கவே கஷ்டமா இருக்கும்னா இந்த முதல் 9 அதிகாரம் வெறும் பெயர் மட்டும்தான் இருக்கும். இவன் அவனை பெற்றான் 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 வந்துகிட்டே இருக்கும். 9 அதிகாரம் 600 பெயர்கள். ஹல்லேலூயா. இந்த பெயர்களுக்கு நடுவில் இந்த 2 வசனம் மாத்திரம்தான் ஒரு வாலிபனை குறித்து தேவன் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யாபேசை பற்றி இந்த முழு வேதாகமத்திலும் வேற எங்கேயும் உங்களால் பார்க்க முடியாது, படிக்க முடியாது. இந்த ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் 2 வசனம் யாபேசை குறித்து தேவன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. யாபேஸ் தன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. He is honored among his brothers. என்னை கேட்கிற தேவஜனமே, உங்கள் குடும்பத்தில் உங்கள் வம்சங்களில் எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்கள், கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு என்று ஒரு விசேஷித்த மரியாதை உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய சொந்த பந்தங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் கூட, அவர்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருந்தால் கூட, நீங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை குறித்ததான ஒரு பயம் அவர்களுக்குள்ள நிச்சயம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாய் இருந்தான். 2வது சொல்லப்படுகிறது, அவன் தாய் அவளை துக்கத்தோடு பெற்றால் அதனாலே அவனுக்கு யாபேஸ் என்று அவர் பெயரிட்டாள். ஆமென். அப்போ யாபேஸ் அப்படின்னா பெயின் அப்படின்னு அர்த்தம். யாபேஸ் அப்படின்னா வலி என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அந்த அம்மா அவ்வளோ துக்கத்தோடு பெற்றேன் வலியோடு பெற்றேன் என்று அவங்களை எழுதியிருக்காங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு மன கஷ்டத்தை தான் அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு போர் சமயத்தில் அந்த பிள்ளையை அவர்கள் பெற்றிருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு கடினமான சூழ்நிலைகளிலே வேதனையான சமயங்களிலே அந்த ஃபேமிலி போய்கொண்டிருக்கும் போது அந்த குழந்தை அப்பொழுது பிறந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவள் சொல்றா, நான் ரொம்ப கஷ்டத்தில் வலியோடு இந்த பிள்ளையை பெற்றதுனால இவனுக்கு நான் யாபேஸ் என்று பெயர் வைத்தாள். ஹல்லேலூயா. இந்த 2 காரியம் தான் யாபேசனுடைய டிஸ்கிரிப்ஷன். அவனை பற்றி அவ்வளோதான் பைபிள், அவன் யார் என்னன்னு அதை தான் சொல்லியிருக்கிறது. முதலாவது அவன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனா இருந்தான். 2வது அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றதுனால, வலியோடு பெற்றதுனால அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வச்சான். அடுத்ததை
வசனம் சொல்லுது, யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் செய்தான். ஹல்லேலூயா. ஏன் இந்த யாபேசை இந்த வேதாகமத்தில் இவ்வளவு முக்கியப்படுத்தி தேவன் எழுதி வைத்திருக்கிறார்? ஏன் இந்த யாபேஸ் இவ்வளவு முக்கியம்? அவன் ஒரு யுத்த வீரனா? இல்லை. அவன் ஏதாச்சும் சண்டை போட்டு ஜனங்களை காப்பாற்றினானா? இல்லை. அவன் ஏதாச்சும் ஒரு தீர்க்கதரிசியா? இல்லை. அவன் ஜனங்களுக்காக ஏதாச்சும் வழக்காடுகிறவனா? இல்லை. அவன் ஏதாவது வேற ஏதாச்சும் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி ஏதாச்சும் அவன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கானா அவன் வாழ்க்கையில்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷன் தான் ஏறெடுத்த ஜபத்திற்காக மட்டுமே இந்த வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறான். ஆமென். எத்தனை ஆயிரம் வருஷங்கள் கடந்த பின்பதாக இன்றைக்கு நம்ம திருச்சபையிலே யாபேசை பேசுகிறோம். ஆமென். அதற்கு ஒரே ஒரு காரணம், யாபேஸ் செய்த ஒரு அற்புதமான ஜெபம். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை வாசிங்க. யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. ஹல்லேலூயா. முதலாவது, இந்த யாபேசுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களால தான் ஜெபிக்க முடியும். ஆமென். கர்த்தர் எனக்கு செய்வாருன்னு நம்புறவங்களால மட்டும்தான் தினந்தோறும் சர்ச்சில் ஜெபம் வச்சா வந்து முழங்கால் படியிட முடியும். ஹல்லேலூயா. இந்த யாபேஸ் ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலையில பிறக்கப்பட்டிருக்கலாம். அவனுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்ததோ, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவனுக்குள்ள தேவன் ஒரு விசேஷமான ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென். அதனால தான் அவன் நினைச்சான், நம்ம எப்போ போய் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிடுவோம்னா, என்னால் இந்த காரியம் முடியாது ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு இதை செய்யணும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, நீங்க தான் என் கூட வரணும். இந்த இடத்திற்கு என்னால் தனியா போக முடியாது, எந்த மனுஷர்களும் என்னால் நம்ப முடியாது, நீங்க எனக்கு வாங்க. இந்த யுத்தத்தில் நீங்க எனக்கு பக்கபலமா இருங்க. இந்த பலவீனத்தில், இந்த வியாதியில நான் மருத்துவர்களை நான் நம்பலப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் முழுமையான விசுவாசத்தை வைக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் போய் ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு கேட்பேன் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள எழும்பும். ஹல்லேலூயா. ஒரு சிந்தனை நமக்குள்ள வரும். ஆமென். நிறைய பேர் ஜெபிக்காததுக்கு என்ன காரணம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜோம் பண்ணி எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஜோம் பண்ண விரும்பலை. எல்லாரும் என்னை விட பாவம் செய்கிறவங்களாம் எவ்வளோ பேர் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னை போய் எப்போ பார்த்தாலும் டெய்லி சர்ச்சுக்கு கூப்பிடுறீங்க, ஜோம் பண்ணுன்றீங்க, இதை பண்ணுன்றீங்க, அதை பண்ணுன்றீங்க. நீங்கள் ருசிச்சாதான் அந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா ஜெபிப்பதற்கு நீங்கள் இந்த மாதிரி சாக்கு போக்குகளை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஜெபிப்பதற்கு நீங்கள் ஆர்வப்படவே மாட்டீங்க. ஜெபிப்பதற்கு உங்கள் மனசு ஆசையாக எழும்பாது. இன்னும் ஒரு காரியம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஜெபித்தால் பிசாசுக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சா ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, எல்லாம் ஆண்டவருக்கு ஒன்று தான். ஹல்லேலூயா. நீங்கள் 10 ரூபாய் கடனில் இருந்தாலும் 10 கோடியில் கடனில் இருந்தாலும் ஏசப்பாக்கு எல்லாம் சேம் தான். எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப இது ரொம்ப சின்னது அப்படிலாம் இல்லை. பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஸோ இயேசு சுவாமிக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான். ஆனால் நீங்களும் நானும் அதை நம்பி அவருடைய சமூகத்தில் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் நிச்சயமாக செய்ய முடியும். ஆண்டவரால் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமாக தர முடியும். ரெண்டாவது, யாபேஸ் தேவன் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பலவிதமான ஜெபங்களை நம்ம ஏறெடுக்கிறோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ். அவங்க பர்சனல் லைஃப்பை பொறுத்து, அவங்க ஃபேமிலி லைஃப்பை பொறுத்து, அவங்களுடைய நீடை பொறுத்து, அவங்களுடைய தேவைகளை பொறுத்து இன்றைக்கு ஜெபங்கள் வேறுபட்டு இருக்கிறது. இன்றைக்கு யாபேஸ் தேவன் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபம் பண்ணினான். ஆமென். நீங்கள் ஏசப்பா கிட்ட எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் தாங்க நல்லா இருக்கணும், வாழ்ந்து சுகித்து இருக்கணும், அந்த மாதிரி பெரிய ஒரு காரியத்தை சொல்லவே மாட்டாங்க. இல்லை, ஆண்டவரே எங்களுக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்கணும், எங்கள் வீட்டில் கொஞ்சம் சமாதானமாக இருக்கணும், எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவர்
நம்ம நிறைய நேரம் லிமிட் பண்ணிடுறோம். இது மட்டும் கொடுத்தா போதும், இது மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் வாழ்ந்திருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பமா இல்லையா? நீங்கள் நல்ல பணக்காரங்களாக இருக்கிறது ஏசப்பாவுக்கு விருப்பமா இல்லையா? கண்டிப்பாக விருப்பங்க, கண்டிப்பாக விருப்பம். ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்துகிற புஸ்தகத்தை எடுத்து ஒரு நாள் நீங்கள் சும்மா வாசித்து பாருங்களேன். அந்த பரலோகத்து அவங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாமே அதில் கல் மண்ணுன்ற பேச்சுக்கே அங்கே இடமே கிடையாது. எல்லாம் வைரம், தங்கம், இன்னும் நமக்கு தெரியாத ரொம்ப ப்ரெஷியஸான ஜெம் ஸ்டோன்ஸு எல்லாம் அப்படிதான். முத்துக்கள், வெளியேறப்பெற்ற முத்துக்கள், ரோடெல்லாம் தங்கம், எல்லாம் ஆண்டவர் அப்படிப்பட்ட வெளியேறப்பெற்ற காரியத்தினால தான் ரோட்டையும் வீட்டையுமே ஆண்டவர் கட்டி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் செழிப்பாக இருக்கணும் என்பது ஆண்டவருக்கு ஆசை. அதற்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். மூன்றாவது ஒரு காரியம், ஆண்டவர் தனக்கு அதிகம் தர வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். ஹல்லேலூயா. எனக்கு இதை கொடுத்தா போதும், அதை கொடுத்தா போதும் இல்லை, எனக்கு நீங்க நிறைய கொடுக்கணும். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லைன்னா என்னங்க? எல்லைன்னா என்ன? உங்க வீடு இருக்கு, அதுக்கு ஒரு எல்லை இருக்கும். இவ்வளோதான் உங்களுடைய இடம், இவ்வளோதான் இருக்கும் இல்லை? அல்லது உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு, அதுக்கு ஒரு எல்லை இருக்கும், இவ்வளோதான் அதனுடைய எல்லை. ஸோ இவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். அப்படி தான் அவன் ப்ரேயர் பண்ணான். ஆண்டவரே எனக்கு 1 ஏக்கர் கொடுங்க, 10 ஏக்கர் கொடுங்க, 100 ஏக்கர் கொடுங்க, இல்லை 1000 ஏக்கர் கொடுங்க. அவன் அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட லிமிட் வைக்கவே இல்லை. ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. அப்போ நான் நினச்சேன், அப்படின்னா ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் வந்து ஒரு ஸ்வீட் கடையில் வச்சுருந்தாராம் ஒரு மாமா. அந்த குட்டி பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த மாமா கடைக்கு வருவான். அப்போ மாமா சொல்வார், உன் கையில் உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போயிடு. அவன் நல்ல ஒரு நாளைக்கு மிச்சர் எடுத்துப்பான், ஒரு நாளைக்கு பூந்தி எடுத்துப்பான், அப்படியே போயிட்டு இருந்தானா. ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கான். அவன் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்டு, அறிவாளி ஃப்ரெண்டு. அவன் சொன்னானா, ஏய் உங்கள் மாமா தான் எடுத்துக்கோன்னு சொல்கிறாருல்லடா, அவரை எடுத்து கொடுக்க சொல்லு. நீயே எடுத்துன்னா உன் கை குட்டியாக இருக்குது, உங்கள் மாமாவை எடுத்து தர சொல்லு. உடனே அவங்க மாமா எடுத்தாராம். எவ்வளோ வந்திருக்கும்? அவனால் ஒரு கையில் வாங்க முடியல, 2 கையில் வாங்க முடியல, ஷர்ட்டை தூக்கி பிடிச்சிட்டான். இதிலே கொட்டிருங்க, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஹல்லேலூயா. நம்ம கையில் எடுத்தோன்னா இவ்வளோ தான் எடுக்க முடியும். ஏசப்பா கையில் கொடுத்தாருன்னா எவ்வளோ எடுத்து கொடுப்பாருல்ல, எவ்வளோ வரும்ல. அதனால தான் யாபேஸ் விவரமாக ஜெபம் பண்ணிட்டான். ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும். எவ்வளோ பெருசு வேணும்ப்பா? நீங்கள் பெரிதாக, உங்களுக்கு பெருசுனா எவ்வளோ பெருசு ஆண்டவரே, அவ்வளோ பெருசாகுங்க. ஹல்லேலூயா. அப்போ அவன் வாழ்க்கையில் தேவன் அவனை நிர்பந்தம் படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது போல அவன் அழகாக ஒரு ஜெபத்தை கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றது போல அவன் ஜெபித்து விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோட கூட இருந்து. ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன் அவனுக்கு வேணும். ஆமென். வேதவசனம் சொல்லுது, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென். நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ், நமக்கு நிறைய ஆசீர்வாதம் வந்தால் நம்ம உலகத்தில் நிறைய பணக்காரங்களை பார்ப்போம். அவங்கக்கிட்ட நிறைய கோடியாக பணம் இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக பிரச்சனைகளும் இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக பயம் இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக அவங்களால வெளியே நம்மளை மாதிரி சுதந்திரமாக போய் சுற்றி எப்படியும் ஒரு 5-6 போலீஸ் கன்னோடு அவங்கள சுற்றி வரணும். ஹல்லேலூயா. நீங்கள் பெரிய பெரிய பணக்காரங்களை பாருங்கள், அவங்களால உங்களை மாதிரி ஜாலியாக இந்த பஸ்ஸில் ஏறி அங்கே இறங்கி, இங்கே ஏறி அங்கே இறங்கி, இந்த மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சி அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சி அப்படியெல்லாம் வர முடியாது. எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இங்கே தான் போகணும், இந்த டைமுக்கு தான் போகணும், இவங்க கூட தான் போகணும். அப்படி தான் பணம் ஏற ஏற பயமும் அதை கூட சேர்ந்து ஆபத்தும் சேர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் இந்த யாபேஸ் ஜெபம் பண்ணுறான், என் எல்லையை பெரிதாக்கிறங்க, என்ன ஆசீர்வதிங்க, உங்க கரம்
என் கூட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தருடைய கரம் உங்க கூட இருந்துட்டா போதும். கர்த்தருடைய கரம் உங்க கூட இருந்துட்டா போதும். நீங்கள் எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிக்கிட்டு ஒரு காட்டு வழியாக நடந்து போனாராம். அவங்க ஒரு இடத்துல போயிட்டு சீக்கிரமாக அந்த இடத்த கடந்து போகணும். ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அந்த டைமுக்கு கடக்க முடியல. ரொம்ப இருட்டாயிடுச்சு. அந்த கீழே கல்லும் கரடும் முள்ளுமா இருக்குது. அந்த சின்ன பொண்ணை அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் ஏற்றி இறக்கிட்டு வந்துட்டாராம். ஒரு இடத்துக்கு அவங்க போனதும் கும்பிருட்டாயிடுச்சான். அப்பா சொன்னாரா, மகளே பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். மக சொன்னாலாம், டாடி நான் உங்கள் கையை பிடிச்சிருக்கேன், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு இருளான சூழ்நிலையாக இருக்கட்டும், எவ்வளவு கண்ணீரின் சூழ்நிலையாக இருக்கட்டும், எவ்வளோ வேதனையின் பாடுகளாக இருக்கட்டும், தேவைகள் நிறைந்ததாக இருக்கட்டும், கண்ணீரை எது வேணா இருக்கட்டும், இயேசுவின் கரத்தை பிடிக்க மறந்துடாதீங்க. கர்த்தர் கரம் உங்கள் கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்கள் கரம் என் கூட இருக்கட்டும், உங்கள் கரம் என் மேலே இருக்கட்டும்ப்பா. ஹல்லேலூயா. அப்பா கரம் என் கூட இருந்துச்சுன்னா பாருங்களேன், எனக்கு எதிராக என்ன வந்தாலும் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கரம் தட்டி தட்டி விட்டுரும் எல்லாத்தையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிந்தனையா, போராட்டமா, அவமானமா, எது வரட்டும், அப்பாவுடைய கரையான் கூட இருந்தால் எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். கர்த்தர் நம்மளை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. யான் பேசுவோம் என்றான், உம்முடைய கரம் என்னோட கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே தீமை என்னை துக்கப்படுத்தக்கூடாது, தீமை என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அதற்கு விலக்கி என்னை காத்தருளும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஏறெடுத்த ஒரு ஜெபம், அவன் ஏறெடுத்த ஒரு ஜெபம் விசுவாசமான ஒரு ஜெபம், கர்த்தர் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு ஜெபம், தன்னை பெருக பண்ண வேண்டிய உமக்கு ஜெபம். பெருக பண்ணுறதுனா லிமிட்லெஸ் பிளெஸ்ஸிங். எனக்கு இவ்வளோதான் கிடையாது, என்னை மனம் போல் நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே, என் எல்லையை நீங்கள் பெரிதாக்கிங்க, எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ என்னுடைய டெரிட்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு ரொம்ப பெரிய பவுண்ட்ரி வேணும், என் பவுண்ட்ரி இங்கே நிற்கக்கூடாது, எனக்கு ரொம்ப பெருசாக வேணும். ஆனால் உங்கள் கரம் என்னை என் கூட இருக்கணும். கடைசியாக தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும். ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நிச்சயமாக பிசாசுக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மனுஷன் வந்து உங்களை துக்கப்படுத்துகிறான் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அந்த மனுஷனுக்குள்ளே பிசாசு பூந்து உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறான், அவ்வளோதான். பிசாசு மட்டும்தான் இந்த உலகத்தில் நமக்கு எதிரி, வேற யார் எந்த மனுஷரும் நமக்கு எதிரிகள் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற அந்த காரியத்தை கூட ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிக்கிட்டா போதும். ஆண்டவரே தீமை எந்த திசையில் வரும்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. யார் மூலம் வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம அதுக்காக எப்பவும் அப்படியே அவேராக இருக்கவும் முடியாது. மிலிட்ரிக்காரங்க மாதிரி கன் வச்சுட்டு எப்பவும் யாரா வரா நம்மளை சுற்றி அப்படி நம்மளை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போது அந்த பாதுகாக்கிற வேலையை, அந்த பராமரிக்கிற வேலையை, நம்மை காப்பாற்றுகிற வேலையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவான், அவர் இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாக்கிற தேவன், அவர் என்னோட கூட இருக்க. அவன் சொல்கிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விலக்கி என்னை தீங்கு வரதான் செய்யும், அதை அவாய்ட் பண்ண முடியாது, அது வரும். அது வரும்போது என்னை விலக்கி கொள்ளுங்க, என்னை அப்படியே காப்பாற்றிடுங்க. நம்மளை சுற்றி அம்பு எஞ்சிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்படி 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 ஷேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த அம்பு நிறைய உங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் மேலே பட வேண்டியது எல்லாமே சைடில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். விலக்கி என்னை காத்தருளும் என்று அவன் ஜெபித்தான். அந்த ஃபைனல் வேர்டு தான் அதில் ரொம்ப முக்கியம். அது வாசிங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டது, அவன் ஜெபித்த காரியத்தை தேவன் யாபேசுக்கு கர்த்தர் அதை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். அதான் பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் ஆண்டவருக்கு பிரியம். நீங்கள் கேளுங்க உங்கள் தனி ஜெபங்களில் கேளுங்க. இவ்வளோ நாள் இந்த ஜெபங்களில் நம்ம இதற்காக அதற்காக எதோ நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கோம். உங்களுடைய பர்சனல் பிளெஸ்ஸிங்காக யாபேசை போல ஜெபிங்கள். ஆமே. இது ஒருவேளை நிறைய பேர் நினைக்கலாம், அவன் ரொம்ப பேராசையாக கேட்டானா? இல்லை. தேவன் ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறாரு. அவர் பிரியமாக தான் இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியுது. அதனால அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டதெல்லாம் கொடுக்கிற தேவன். கேட்ட உடனே அவன் கேட்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்க ஆசையாக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுது முழங்கால் போட்டாலும் எல்லாவற்றுக்காக ஆண்டவரிடத்தில் அன்போடு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். முறுமுறுப்போடு அல்ல, ரொம்ப டென்ஷனாலாம் ஜெபம் பண்ணாதீங்க. அப்பா நீங்கள் நல்லவரப்பா, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய உங்களால் மட்டும்தான் ஆண்டவரே முடியும். நீங்கள் எப்பொழுதும் நீர் எல்லாவற்றையும் தருகிற தேவன் அப்பா. நான் சுகமாக இருக்கிறது தான் உங்களுக்கு பிரியம், நான் சந்தோஷமாக இருக்கிறது தான் உங்களுக்கு பிரியம், நான் வாழ்ந்திருக்கிறது தான் உங்களுக்கு பிரியம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் இப்படி சொல்லி நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்போ எங்கள் டேடி என்னையும் தம்பி உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தார். அப்போது டேடி சொன்னார், வரும்போது மகள் நீ ரொம்ப கஷ்டத்தோடு வந்த, பலவீனத்தோடு வந்த, ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸோடு நீ வந்த. ஆனால் பாரு, இந்த 20 நாட்கள் கர்த்தர் உன்னை எவ்வளோ வல்லமையாக பல இடத்துல ஆண்டவர் பயன்படுத்தினார். நீ இது மட்டும் இல்லை, இதை விட பெரிய காரியங்களை, பெரிய ஆசீர்வாதங்களெல்லாம் நீ பார்ப்ப. கர்த்தர் இனிமே உன் வாழ்க்கையில் ரொம்ப பயங்கரமான காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்வார்னு சொன்னார். ஹல்லேலூயா. நாங்கள் ஃப்ளைட் இறங்கணும். ஐயா ரிசீவ் பண்ணாங்க. ஐயா பார்த்த உடனே அவ்வளோதான், ஒரு 1/2 மணி நேரம் தான் நாங்கள் பார்த்தோம், பேசினோம். அதுக்கடுத்து அவங்கள அனுப்பிட்டு நான் அவங்களோட கூட காரில் போயிட்டேன். ஏன்னா என் மகளை பிக் பண்ணுறதுக்காக திருநெல்வேலி போயாச்சு. போயிட்டு திரும்ப ஒரு 2 days கழிச்சு தான் நாங்கள் வரோம். இங்கே வந்ததுமே ஐயா நாங்கள் 2 பேரும் காரில் விட்டு இறங்கினதுமே சொல்கிறாரு, மகள்களே உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது, போய் பாருங்க அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறேன், எங்கள் வீடே மாறி போயிருக்கு. நான் விட்டுட்டு போன மாதிரி எந்த காரியமும் அங்கே இல்லை. நிறைய மாற்றம், நிறைய வித்தியாசம். எனக்கு அன்றைக்கி நைட்டு நம்பவே முடியல. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் எப்படி எல்லாமே நடந்து முடிஞ்சுது. உடனே முடியல. நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். எங்கள் டேடிக்கு ஃபோன் அடித்தேன். டேடி, எங்கள் வீட்டில் பார்த்தா அந்த பழைய காரியம் எதுவுமே இல்லை, எல்லாமே புதுசாக மாறி இருக்கு. வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருக்கு டேடி, இன்னும் ஒரு 10% வேலை தான் இருக்குது, எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கு டேடி. அப்போ டேடி சொன்னார், நீ ஆண்டவருக்காக அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த, உனக்காக ஆண்டவர் இங்கே அவர் வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிற, உன்னை சந்தோஷப்படுத்த, உன்னை சர்ப்ரைஸ் பண்ண. ஹல்லேலூயா. அவ்வளோதான். கர்த்தருக்காக நீங்கள் ஓடுங்க, கர்த்தருக்காக வாழுங்க. நான் இந்த காரியத்தை இது செஞ்சால் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்க, நானும் செஞ்சால் சந்தோஷமாக இருக்கும். பட் நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால் நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ஆண்டவரை சில நேரங்களில் நீங்கள் சந்தோஷப்படுத்தி நீங்கள் பாருங்கள். நீங்கள் சந்தோஷம் மட்டும் அவரை படுத்துங்க. உங்கள் வேலையெல்லாம் அவர் எவ்வளோ பெஸ்ட்டாக நடத்துகிறாருன்னு நீங்களே பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், அம்மாமாருக்கு சொல்கிறேன், ஐயாமாருக்கு சொல்கிறேன், தெய்வத்தை சந்தோஷப்படுத்துங்கள். தெய்வத்தினுடைய இருதயத்தை அறிஞ்சு வாழுங்க. ஹல்லேலூயா. நம்ம சுயத்தில் என்ன கேட்டால் என் சுயமாக பேசணும், சுயமாக சந்தோஷமாக இருக்கணும்னா எவ்வளோ காரியம் சொல்ல முடியும். ஆனால் எல்லா நேரத்திலையும் நான் யோசிப்பேன், இந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா, இதை செஞ்ச ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா, இப்படி நம்ம பண்ண ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா, நான் எல்லாவற்றையும் யோசிப்பேன். நம்ம அப்படி யோசித்து ஆண்டவருக்காக, அதுக்காக நான் பெர்ஃபெக்டாக இருந்துட்டேன்னு சொல்ல முடியாது. யாரும் பெர்ஃபெக்டாலாம் வாழ முடியாது. யோசித்து நம்ம முயற்சி பண்ண ஏசப்பா நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டுருவார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேலே சந்தோஷப்பட்டுட்டா போதும், என் காரியத்தை எனக்கு இதை கொடுங்க, இது எனக்கு தேவை அப்படிலாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் அதின் காலத்தில் அப்பா சூப்பராக கொண்டு வச்சு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. யாபேஸ் தேவனுடைய இருதயத்தை அறிஞ்சிக்கிட்டு அழகாக ஒரு ஜெபம் பண்ணான். அவன் பண்ண அந்த ஒரு ஜெபத்தினால மாத்திரம்தான் அந்த யாபேஸ் என்கிற மனுஷனை இன்றைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யாபேஸ் தன் சகோதரருக்குள்ள கனம் பெற்றவனாக இருந்தான். உங்கள் வீட்டில் எப்போ அவங்களுக்கு ஒரு சகோதரருக்குள்ள கனம்னா எப்போங்க வரும்? சகோதரர்கள்னாலே சண்டைக்காரங்க தான், அப்படின்னு தானே. சகோதரிகள் கூட சண்டை போட்டுக்குவாங்க, ஆனால் அவங்க உடனே பேசிப்பாங்க, உடனே அதை அப்படியே போய்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் சகோதரர்கள் சண்டை
முடியாது இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சகோதரர்கள் நடுவில் ஒருத்தன் நல்லவனாக இருந்தான்னு வசனம் சொல்லலை, ரெஸ்பெக்டடாக இருந்தான், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவன் வாழ்ந்தான், ஹானர்டாக இருந்தான், மரியாதையாக இருந்தான். எல்லாரும் அவனுக்கு மரியாதை செஞ்சாங்க, கனம் பண்ணினார்கள் என்று சொன்னால் எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுத்தார்கள். ஆமென். ஒரு சகோதரருக்குள்ள, இங்கே இருக்கிற இவ்வளோ பாய்ஸ்குள்ள ஒருத்தருக்கு மட்டும் நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கணும்னு சொன்னால் அவன் வாழ்க்கை அப்படி இருந்தால் தான் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. நீயும் குடிச்சிக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு பைக்கில் சுற்றிட்டு இப்படிலாம் இருந்தால் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இவன் சர்ச்சில் தான் இப்படி இருப்பான், வெளியே வந்தால் இவன் கதை என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் வித்தியாசமாக வாழ்ந்தால் தான் எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. இந்த யாபேசினுடைய தனி வாழ்க்கையும் அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சு. அதனால தான் சகோதரருக்குள்ள கனம் பெற்றான். அவன் ஜெபித்தான், தேவன் அவன் ஜெபித்ததை தேவன் கேட்டு அவனுக்கு தந்தருளி அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். We are going to pray. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. யாபேஸ் தன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாக இருந்தான். தகப்பனே, கனம் பண்ணக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுள்ள வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கை இருக்கணும்ப்பா. ஒரு மனுஷன் கர்த்தரை சந்தோஷப்படுத்தி கர்த்தரை பிரியப்படுத்திட்டானா அவன் கேட்குறது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் கேட்குறான், என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா, உங்கள் கரம் என் கூட இருக்கணும், தீங்கி என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? சொத்து சுகம் ஆசீர்வாதம் எல்லாம் வேணும், ஏசப்பா என் கூடவே இருக்கணும், எனக்கு எந்த ஆபத்தும் வரவே கூடாது. இதுக்கு மேலே என்ன ஜெபம் பண்ண முடியும்? இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு அவன் சாகிற வரை வேறு என்ன தேவை இருக்கும்? அவன் கேட்டதை, அவன் தேவனிடத்தில் கேட்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார். அருமையான தேவ ஜனமே, ஏசப்பாக்கு பிரியமாக வாழுங்க. சிஸ்டர், தங்கச்சி, ஏசப்பாக்கு பிரியமாக வாழுங்கப்பா. தம்பி, ஏசப்பாக்கு பிரியமாக வாழுங்க. அருமையான ஐயா அம்மா, ஏசப்பாக்கு பிரியமாக வாழுங்க. ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு குட்டி பையன் பீட்டர் ஒரு ராத்திரி முழுவதும் அந்த தோரத்தை தன்னுடைய கையினால் காத்ததுனால அந்த கிராமமே ஒரு பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. நீங்களும் நானும் அந்த சுவற்றை அடைத்து, நீங்களும் நானும் திறப்பின் வாசலில் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் அழுது புலம்பி கதறி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்களை தேவன் நமக்கு தந்தருளுவார். எத்தனை ஆத்துமாக்கள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் டெய்லி வரீங்க, நம்ம ஜெபம் பண்ணுறோம், இப்போ வீட்டுக்கு போகிறோம், டெய்லி வரோம், ஜெபிக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம். அப்பா என்ன அற்புதம் செய்கிறார் நம்ம கண்ணால் அதை பார்க்கல. ஆனால் உங்களுடைய என்னுடைய ஜெபம் எத்தனையோ தற்கொலைகளை தடுத்து கொண்டு இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகளை மாற்றி கொண்டு இருக்கிறது, எத்தனையோ மனிதர்களை பொல்லாத வழியிலிருந்து திசை திருப்பி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் எத்தனையோ ஆத்துமாக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜெபம் எத்தனையோ ஜீவன்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. யாபேசை போல ஜெபிங்க, யாபேசை போல மன உருக்கத்தோடு ஜெபிங்க. அப்பா கிட்ட கேளுங்க. நீங்க கேட்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார், கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். அவன் தன் சகோதரருக்குள்ளே கனப்பெற்றவனாயிருந்தான். யாபேஸ் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோட கூட இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று அவன் ஜெபித்தான். அவன் ஜெபித்ததை தேவன் அவனுக்கு தந்தருளினார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பர்சனலான சில காரியங்களுக்காக அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுறீங்களா? அது அப்பாவுக்கு பிரியமானு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு, அநேகருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, காரணம் அவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகள் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றாங்க, அதனால அவைகள் கேட்கப்படுகிறது இல்லை. ஆமென். அப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு கூட, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு கூட
கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை அப்பா கிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவார். யாபேசுக்கு தந்தரின கர்த்தர், யாபேசை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேசிக்கிற பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அருமையான பிள்ளைகளுடைய பரிசுத்த கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. யாபேசின் எல்லைகளை பெருக பண்ணி ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு எங்கள் ஜனங்களுடைய எல்லைகளை கர்த்தர் நீர் விஸ்தீரப்படுத்த பண்ணுங்கப்பா. நீர் பெருக பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே, extend our territories in the name of Jesus. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய ஆண்டவரே எல்லா எல்லைகள் மாற்றப்படட்டும், பெரிதாக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, உங்க கரை எங்க கூட இருக்கட்டும்பா. தீமைகள் ஒரு நாள் எங்களை துக்கப்படுத்த கூடாது சுவாமி. தீமைகள் ஒரு நாள் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எல்லா ஆண்டவரே பிசாசின் காரியங்களுக்கும் மனிதர்களுடைய ஆண்டவரே சதி ஆலோசனைகளுக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளும் அப்பா. உடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிற காரியங்களை கர்த்தர் நீர் கொடுத்து அவர்களை நீர் ஆண்டவரே சந்தோஷப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. உடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.